ஹாய் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? என்னோட கிட்டுக்கு ஸ்வீட்னா ரொம்பவே இஷ்டங்க. ஸோ அவனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் பிடிக்கும். உங்களோட குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்கும்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. ஒரு சின்ன பேனில் ப்ளூபெர்ரி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்த பிறகு கிட்ஸோட ஸ்வீட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் சுகரோ நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து அதோட கன்சிஸ்டன்சி மாறும். அது கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு ஒரு லைன் போட்டு பாருங்கள், அது ஒட்டாமல் வரும். அப்படி ஒட்டாமல் வந்தால் உங்களோட ஜாம் ரெடி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ட்ராப்ஸ் விட்டு இறக்கிக்கோங்க. சூடு ஆறின பிறகு சப்பாத்திலேயோ ப்ரெட்லேயோ ஸ்ப்ரெட் பண்ணி லன்ச் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். ஒரு பெரிய பேட்சாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 5 to 7 days ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதனால சீக்கிரமாக காலி பண்ணிவிடுங்க, ஏன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதே மாதிரி நெக்ஸ்ட் ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். பாய்.